வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 பயோ ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கம்பல்சரி கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம், ஜுவாலஜிக்கும் பயோ ஜுவாலஜிக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பயோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 35 மார்க் தான். நீங்கள் வந்து கம்பல்சரி ஒன்று வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணணும், 3 மார்க்கில் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கு 2 மார்க்கு அவங்க 2 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதில் சாப்டர் வைஸாக வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்கக்கூடிய அரசு பொதுத் தேர்வு விலங்கியல் உயிரி விலங்கியலுக்கு என்னென்ன கம்பல்சரி வினாக்கள் வந்து பார்த்தோன்னா கேட்கலாம் சாப்டர் வைஸாக அப்படிங்கிற மாதிரி கொஷின் பேங்க் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் ஏ செக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அனிமல்ஸில் ஒய் ஆர் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் விவிபேரஸ் அனிமல் அட் எ கிரேட்டர் ரிஸ்க் as a கம்பேர் த ஆஃப்ஸ்ப்ரிங் விவிபேரஸ் ஆர்கானிசம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி. இதை வந்து பியூர் சயின்ஸும் அதே மாதிரி பயோ ஜுவாலஜி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா த ஹியூமன் ஃபேட்டியஸ் நியூட்ரிஸ், அதே மாதிரி ட்ரா த ஓவம் டயக்ராம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட். சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூப் அகாடமி வாஸ் அகாடமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேர்டு நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நம்ம கம்பல்சரி கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. In the XY chromosomal system of X determination, male have a only one X chromosome, where was the female have a 2. How does the organism compensate of the difference between the sexes. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா if a marriage occurs between normal man. ஸோ சாப்டர் 4ல் இருந்து அடிக்கடி வந்து நமக்கு கம்பல்சரி கேட்பாங்க. F1 F2 ஃப்ளோ சார்ட்டு. A character presenting for father goes to the grand through the daughter. Draw the flow chart the pattern of the inheritance. அதே மாதிரி give the reasons of following கேட்டிருக்காங்க. Some organism like honeybees are called parthenogenetic animal. A male honey has a 16 chromosome whereas a female 32 chromosome. Explain the mode of sex determination in honeybees. Draw the label diagram, show the amino acid sequence of beta chain hemoglobin of normal person in sickle cell anemia person. அடுத்து what is வந்து haplopolyploidy. Explain the sex determination human being. What is known as kin selection ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு சாப்டர் 5 இதில் பார்த்தீங்கன்னா நேம் த ஆன்டிகோடான் ரெக்யூட் டு த ரெகனைஸ் த ஃபாலோயிங் கோடான்ஸ். ஏஏயு, அதே மாதிரி சைட்டோசின் குவானைன் அடினைன், யூரோசில் அடினைன் யூரோசில், குவானைன் சைட்டோசின் அடினைன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ட். இன் ஈகோலை 3 என்சைம்ஸ் பீட்டா கேலக்டோஸ் பிரைமேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 6 இது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு கொஷின் தான். சாப்டர் 7 வந்து பார்த்தீங்கன்னா வை டு யூ திங்க் ஃபார் நாட் பாசிபிள் ப்ரொடியூஸ்டு வேக்சின் அகேன்ஸ்ட் இன் காமன் கோல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் த ட்ரோபி ஃபார் தைமஸ் அக்கர்ஸ் இன் சைல்டு, வாட் வுட் பி த சீரீஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் சைல்டு would be based the explain briefly. Write the constitutive agents of following disease: cholera, common cold, chikungunya, bubonic plague. Difference between active immunity passive immunity ரொம்ப important. When does antibiotic resistance developed? Why typhoid called enteric fever. அடுத்து சாப்டர் 8 mention the role of 3 aerobic microbes, அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் த டேர்ம் ஆஃப் ஆன்காலஜி சைமாலஜி ஈத்தாலஜி. ஹவ் இஸ் மில்க் கன்வெர்டட் அக்கர்ட், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கர்ட் ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 இதில் மென்ஷன் த ரோல் ஆஃப் எனி 3 அனரோபிக் மைக்ரோப்ஸ், அது கேட்டிருக்காங்க. டிஃபைன் த டேர்ம், இதில் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் மில்க் கன்வெர்டட், அது கர்ட் கேட்டிருக்காங்க. சாப்டர் 9 சாப்டர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டிபொட்டன்சி ஒலிகோபொட்டன்சி. ரைட் த ஸ்டெப்ஸ் ஃபாலோட் த எலைசா டெஸ்ட்டு. வாட் ஆர் த மல்டிபொட்டன்சியல்ஸ் இன்வால்வ் இன் ரீப்ளைனிசிங் அடல்ட் டிஷ்யூ, வாட் ஆர் த ரிச் சோர்ஸ் ஆஃப் இட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர், அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒலிகோபொட்டன்சி யூனிபொட்டன்சி. How can we utilize the PSOR technique in the field of forensic medicine? Give the systematic reproduction for the production of human growth hormone. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும். கொரோனா வைரஸ் இஸ் ஆர்என்ஏ வைரஸ், பேசிக்கலி பிசிஆர் டெக்னிக் யூஸ்ட் ஃபார் டிடெக்டிங் டிஎன்ஏ.
If show the PCR technique is for used for diagnostic coronavirus. Chapter 10 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா difference between J and S-shaped curves. List the intrinsic, extrinsic factors, population regulation ரொம்ப important. அதே மாதிரி தேர்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து வந்து state the biogenetic law, explain the examples. Draw the structure of population age, distribution of pyramids of decreasing population and interpret it. Difference between mutualism, commensalism. How do you people accumulate for higher altitudes few days? What is neutrality ரொம்ப important. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 11 இதில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் அந்த பேர்டு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹவு மெனி ஆஃப் ஹாட் ஸ்பாட்ஸ் தேர் இன் இந்தியா நேம். மென்ஷன் த மேஜர் த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி காஸ்ட் இன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்பிளைன் ஹவ் latitudes, altitude, gradients determine patterns of biodiversity distribution with an example. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் cryo preservation ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ ஃபைண்ட் த டிக்ரீஸ் இன் biodiversity distribution if you move from the tropic towards in the poles. ரெட் டேட்டா புக்னா என்ன, வாட் யூ know about it. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கால்டு endangered species, explain the example. ஹியூமன் பீயிங்ஸ் நேச்சர் கேன் கோ எக்ஸிட் ஃபார் த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் WWF வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வேர் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நார்மலி லொக்கேட்டட் வை. ஹவு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் லீட் டு த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அடுத்து லாஸ்ட் சாப்டர் 12. இதை கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ஸ், வாட் த ஆக்டிவ் ஸ்லட்ஜ், எக்ஸ்பிளைன் த டேர்ம் ஆஃப் 4RS. ஹவு கேன் ஓசோன் டெப்ரேஷன் கண்ட்ரோல், ஹவு டு ஆல்கல் ப்ளூம்ஸ் அஃபெக்ட் அண்ட் லைஃப் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் த்ரூ த டயக்ராம் டு த பயோமேக்னிஃபிகேஷன் DTT ஃபுட் செயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இனி 2 எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் பொல்யூஷன், ஏர், வாட்டர், நாய்ஸ். எனாமினேட் த கண்ட்ரோலிங் மெஷர் ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன். ஹவு ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்யூனிட்டிஸ் லிவிங் இன் பாண்ட் ecosystem. How can we control for eutrophication? By 2025, 2/3 of world population may be faced water storage, so that preventive of measure for to be taken the reduced water pollution. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோஜுவாலஜி, பியூர் சயின்ஸ் பாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கம்பல்சரி கொஷினுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் நல்லா பார்த்துருப்பாங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பல்சரி கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், PTA கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன கம்பல்சரியாக கேட்டிருக்காங்கிறதான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்டி, பயோஜுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.